இது வந்து நேத்தோட எபிசோடு தான். ஏஞ்சல்ஸ்க்கும் டெவில்ஸ்க்கும் நடந்துச்சுல, அதை பற்றி தான் வந்து இந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கேங் ஃபுல்லாக வந்து டெவிலாக இருந்தாங்க, இன்னொரு கேங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சலாக இருந்தாங்க. ஏஞ்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்டியூம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெவில்லாம் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு அவங்க ஏஞ்சல்ஸ் கிட்டே இருக்கிற ஸ்டார்லாம் வாங்கணும். இவங்க வந்து ஏஞ்சல்லாம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு நம்ம எப்படியாவது வந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்டார்லாம் கொடுக்காம நம்மளே வந்து பத்திரமா வச்சுக்கணும். இதுதாங்க வந்து நேற்றோட எபிசோடில் வந்து நடந்தது. அதுக்காக வந்து ரொம்ப மோசமாகவே நடந்துட்டு இருந்துச்சுங்க இந்த டெவில் எல்லாமேவும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லவே வேணாம், தர்சிகாவோட சுயரூபம் இந்த வாரத்தில் ரொம்பவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள், எபிசோடில் கூட பாருங்கள். எப்படிலாம் வந்து இது பண்ணால் அவங்கள ட்ரிகர் பண்ணால் அவங்களோட ஹார்ட்டை வந்து தருவாங்க அப்படிங்கிறதான் வந்து டாஸ்கேவும். நம்ம தீபக் வந்து ரொம்பவுமே கூர்மையாக அவரோட வார்த்தைகளை யூஸ் பண்ணி வந்து வாங்கிட்டார் ஹார்ட்டெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட டார்கெட் வந்து யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா, அன்ஷிதா, அப்புறம் வந்து நம்ம சத்யா ப்ரோ 3 பேரை தான் வந்து ரொம்பவுமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபக் ப்ரோ தான் வந்து பண்ணார். தீபக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா கிட்ட உட்காந்துட்டு, நீ வந்து பண்ணது எல்லாமே ஆக்ஷன் தானே, நீ முடிஞ்சிருந்தால் போன வாரம் வந்து எல்லாம் வந்து சேவ் பண்ணியிருக்கலாம்ல, நீ தானே அந்த 5 பேரை வந்து வெளியே அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ராணுவ ப்ரோ இதுக்கு நடுவில் வந்து பவித்ரா கிட்ட நான் வந்து டெவில்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மோசமான காமெடிங்க. அவர் டெவில் மாதிரியே இல்லை, ஒரு காமெடியன் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டாஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்பவுமே வந்து மோசமாக வந்து டாஸ்க்கை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த டெவில். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து 6 ப்ரோமோ வந்திருக்குது இந்த இதுக்கு. அதனால தான் வந்து நான் இதை ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனமா வீட்டுக்காரரும் முத்துவும் சேர்ந்து ரொம்பவே ட்ரிகர் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம சத்யா ப்ரோ அசரவே மாட்டுறாருங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து இது போட சொல்கிறாங்க, உக்கி போட சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம இவனால் வந்து அன்சிதாவனால் தாங்கிக்க முடியல. உனக்கு என்ன இப்போ என்ன ஸ்டார் தானே வேணும், எதுக்கு எனக்காக அவனை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க ஸ்டாரெல்லாம் எடுத்து அங்கே கொடுத்துட்டாரு பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே வந்து ஒரு ஒஸ்டான சம்பவம் தான் இது. தர்சிகாவோட சுயரூபம் வெளியே வந்துச்சு. நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பார்த்திங்கன்னா இது டெவில் மாதிரியே இல்லை, அதுங்க ரெண்டுமே வந்து ஏஞ்சல் மாதிரி இருந்துட்டு அதுங்களோட வேலையை அது வந்து அதுங்க பார்த்துட்டு இருந்துச்சுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டெவில்கெல்லாம் மீட்டிங் நடக்குது. அப்போ வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க, இது என்ன உங்கள் அப்பா வீடா, இது வந்து பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம சௌந்தர்யா வந்து பொங்கி எழுந்து நீ எதுக்கு அவங்க அப்பாவை பற்றிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி நம்மால் வந்து பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சத்யா ப்ரோவை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவரோட காஸ்ட்லியான பேண்ட்டு, ஷூவு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம சாச்சம்மா வந்து கிளிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் போல தான் அது வந்து ஃபைனலாக அவங்களுக்கு தெரியும் இதோட ரிவ்யூ என்ன நடந்துச்சு. இதுக்கு இந்த ராணுவ ப்ரோ வேறு வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பேண்ட்டையே கிழிச்சிருச்சுங்க. இந்த நல்ல பிள்ளைங்க ரெண்டும். நெக்ஸ்ட் இந்த மஞ்சரி தான் வந்து இது ஆரம்பிச்சதுங்க. நேற்றான இந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி தான். முட்டையை தூக்கிட்டு ஆரம்பிச்சிச்சு, அது பயங்கர ஒரு ட்ராஜடியில் போய் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பவித்ராவை தான் டார்கெட் பண்ணிச்சு. அது கடைசி வரைக்கும் பாவங்க அந்த பவித்ரா பொண்ணை விடவே இல்லை. அந்த மஞ்சரி நிஜமாகவே டெவில் மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த முட்டையை உடைச்சி அது வாயில் ஊற்று, அதை வாயிலே வச்சுக்கிட்டே இரு, அதை வந்து அப்புறம் வந்து ஒரு ஸ்பூனை கொடுத்து அந்த ஸ்பூனை பிடிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் அதுக்கு பண்ணுனா எப்படி இருக்கும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாவம் அந்த பவித்ராவை போட்டு அந்த சாவடி என்ன தான் பிடிக்கலைன்னா கூட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஒஸ்ட்டு இந்த டெவிலுங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்துங்க. இந்த பவித்ராவோட தலையில் முட்டையை ஊற்ற சொல்கிறது, வாயில் முட்டையை ஊற்ற சொல்கிறது, வாயில் ஸ்பூனை வச்சு கவிக்கோன்னு சொல்கிறது, அப்புறம் வந்துட்டு வாயில் ஸ்பூனை வச்சுட்டு மேலே ஏறி நில்லு, நீ இந்த மாதிரியே தான் நிற்கணும், அதுக்கு ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஜெஃப்ரி போய் வந்து தடுக்க போனால் ஜெஃப்ரி நீ வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. எல்லாருமே வெளியே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அப்புறம் வந்து கையை தூக்கு, காலை தூக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தது இந்த மஞ்சரியோட டார்கெட் என்னென்னா ஒருத்தவங்கள தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து காண்டாகி அவங்களோட ஹார்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே எண்ணம். நம்ம அன்ஷி தாங்க வேறு லெவல். இத்தனை நாள் இந்த அன்ஷியை பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பயங்கரமாக அவங்க வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அவளோட ஹார்ட்டாவது இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்புறம் வந்து அவளை ட்ரிகர் பண்ணி நம்ம சாச்சம்மா எப்பவும் போல கீழே விழுந்த முட்டையை எடுத்து அன்ஷிதா மேலே நின்றுருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு மேலே வாயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முட்டையை வந்து பூசி விட்ருவாங்க. அதுக்கு நம்ம அன்ஷி வந்து உனக்கெல்லாம் அறிவில்லை இந்த டைலாகே வந்து ஒரு 4 தடவை வந்து போட்டாங்க. நான் நினைக்கிறேன் இதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு டிஜே சாங் வெளியே வரப்போகுது. அன்ஷிதா இதுலேயே ஃபேமஸ் ஆயிடுவாங்க போல இருக்கு. என்னை இப்போயே வீட்டுக்கு அனுப்புங்க, பிக் பாஸ் கதவை தரங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வழியாக நம்ம பவித்ரா வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஜெஃப்ரிக்கு அண்டாக ஆரம்பிச்சிட்டாரு. ஜெஃப்ரியை சீண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஹார்ட் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உடனே நம்ம ஜெஃப்ரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. காஸ்டியூம்லாம் கழட்டி போட்டு அவரோட காஸ்டியூமில் வர ஆரம்பிச்சிட்டாரு.
நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே உட்காந்து கதை படிக்கிற அம்மா கிட்ட போயிட்டு மஞ்சரி வந்து பிளேட்டை பிடிங்கிட்டு நீ உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடு, எல்லா ஏஞ்சல் உள்ளே தானே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. உடனே நம்ம அன்ஷிதா உனக்கெல்லாம் அறிவில்லை, என்னோட சாப்பிட்டுட்டு இருக்கவங்க பிளேட்டை போய் பிடுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சத்யா ப்ரோ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ தான் பண்ணாலும் என்னோட காஸ்ட்லியான பேண்ட்டை கிழிக்கிறீங்க, அதை உன்னால் வாங்கி தர முடியுமாங்கிறாங்க. தர்சிகா பேசினாங்கல்ல, அது ஒன்று அவங்க அப்பா வீடா அப்படின்னு சொல்லி கேட்டதில் 2 பேருமே ட்ரிகர் ஆகி பயங்கரமாக சண்டை போட்டு 2 பேருமே அதுங்களாவே வந்து சமாதானம் படுத்திக்கிடுச்சுங்க. அந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கப்பா. அப்புறமா கடைசியில் நம்ம ஜாக்லின் எப்பவும் போல் நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டு இதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, அவன் நீ வந்து தெரிஞ்சு சொல்லலை அப்படின்னு சொல்லி தர்ஷிகா கூட வந்து சமாதானமாயிட்டா. அப்புறம் அந்த அருண் ப்ரோ வந்து மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ணி இந்த மஞ்சரி பண்ணதான் தப்பு, ஃபஸ்ட்டு அவள் தான் வந்து இந்த முட்டை டாஸ்க்கை வந்து ஆரம்பித்தா, அதனால தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனையுமே நடந்துட்டுருக்குது, இது வந்து சைக்காலஜிக்கலாக தான் வந்து நம்ம அவங்கள அஃபெக்ட் பண்ணணும், முட்டையெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாட்சமாக ஃபைனலாக வந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் ஒன்று வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ராணுவ ப்ரோவும் அவங்க கூட சேர்ந்து தானே பண்ணாங்க, அதனால் அவங்களும் போய் சத்யா ப்ரோ கிட்ட வந்து மன்னிச்சிருங்க ப்ரோ, தெரியாமல் வந்து பண்ணிட்டேன், இது வந்து நான் தெரிஞ்சு பண்ணலை, வந்து ஒரு விளையாட்டுக்காக பண்ணதே, ஜஸ்ட்டு ஃபன்னாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவும் ஜாக்கும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க.